தொழில் முனையாக ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். தி கோல் புத்தகத்தோட 3வது அத்தியாயத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு அலாரம் அடிக்குது. ஜூலி எழுந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துன்னு திரும்ப தூங்குறாங்க. அலெக்ஸ் ரோகோ எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு 6:45 வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ போகிற வழியில் திங்க் பண்ணே போகிறாரு. எல்லா சராசரி மனிதர்களும் மாதிரியே நம்ம வாழ்க்கையும் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகள், சூரியன் உதயமாகிறது, அது எதையும் பார்க்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் கோல்ஸ் பற்றியும் ஃபேக்ட்ரி பற்றியும் பில்பீச் கொடுத்த கெடுவை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கின்னு சூட்கேஸில் வச்சுக்கின்னு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காத்தால 8 மணிக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவிஷன் பிளான்ட் மேனேஜர்களும் அந்த மீட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்குது பில்பீச்சோட உதவியாளர்கிட்டருந்து. அதுக்காக தான் அலெக்ஸ் ரோகோ கிளம்பி போகிறாரு காரில். அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் டிரைவில் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வருது. ஸோ நேராக ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறாரு. போகிற வழியிலே திங்க் பண்ண போகிறாரு, இந்த மீட்டிங் எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து எந்த விதமான தகவலும் வரல இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் நினச்சி பார்க்குறாரு, கண்டிப்பாக இந்த காலாண்டு முடிவு நல்ல மாதிரியாக இருந்திருக்காது. ஸோ அது சம்மந்தமான மீட்டிங்காக தான் கண்டிப்பாக இது இருக்கணும். ஸோ பீச் என்ன பண்ணுவாருன்னு அடுத்து யோசி பார்க்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் கோல் செட் பண்ணி விடுவார். ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவார். ஸோ அந்த மீட்டிங்கில் வச்சு விளாச போகிறாரு. அதில் முதல் கதாநாயகம் இருக்க போகிறது நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு போகிறாரு. ஏன்னா நேற்று தான் கெடு விதிச்சுட்டு போயிருக்காரு. கெடு விதித்த மறுநாளே இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ எல்லாருடைய பார்வையும் என் மேலே தான் இருக்க போகுது அப்படின்றலாம் நினச்சிக்கின்னு இவர் இன்னொரு யுத்தம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இவர் நினச்சின்னு போகிறாரு. ஸோ எல்லாருக்கும் தகவல் போயிருக்கோம். கண்டிப்பாக இவரோட பிளான்ட்டை பற்றின தகவல் இந்நேரத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ வெளியிலலாம் கூட நிறைய பேர் பிளான்ட் மேனேஜர் வெளியில் இருக்கிற ஃபேக்ட்ரியிலலாம் கூட எல்லோரும் அதாவது நேற்று நைட்டே சுற்றி இருக்கிற இடத்துலலாம் தங்கிட்டு நீ கத்தலை 8 மணிக்கு ஷார்ப்பாக அசம்பிள் ஆகுவாங்க அப்படின்ற இதில் இவர் போகிறாரு. ஷார்ப்பாக 7:50 ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. இவரோட வைஸ் பிரசிடெண்ட்டான பில்பீச்சை பற்றி நினச்சி பார்க்குறாரு. சில வருடங்களுக்கு முன்னால் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டான மனிதனாக இருந்தார். அதாவது அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவே தாராள மனசோடு நடந்துக்கினார். கீழே இருக்கிறவங்களெல்லாம் ரொம்பவே கண்ணியமாக பார்த்துக்கினார். இவர் மிகச்சிறந்த மேனேஜர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இவரை புகழ்கிற அளவுக்கு இவர் நடந்துக்கினார். வெளியிலேருந்து யாராவது கன்சல்டன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி உங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் இன்னும் நல்லபடியாக பார்த்துக்கணும், நீங்கள் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அப்போ தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்ல நிச்சயமாக காது கொடுத்து கேட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்து செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே தலைகீழாக இருக்குது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிற மனநிலையில் அவர் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதனால் எம்ப்ளாயெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வந்த ஆளுங்களை அப்படியே துரத்தி விட்ருக்காரு. ஜிம்மும் வேணாம், ஒன்றும் வேணாம், இவங்க எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலன்னா பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தேவை காஸ்ட்டு கட் பண்ணணும், பணத்தை இழக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் இங்கேருந்து பணம் வெளியே போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்தவங்களை வெளியே துரத்தி விட்டுருக்காரு. அந்த மாதிரி துரத்தி விட்டதும் இல்லாமல் நேற்று என்னோடய ஆஃபீஸுக்கு என் தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்க விட்டும் போயிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே பில்பீச்சுக்கும் எனக்கும் சண்டை வந்திருக்குது. ஆனால் அப்போல்லாம் ஆரோக்கியமான சண்டை இருந்துச்சு. ஆனால் நேற்ற மாதிரியான ஒரு சண்டையை இதுக்கு முன்னே நாங்கள் போட்டதே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அவர் ஒரு நெருங்கிய தோழரை தான் எனக்கு இருந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாஃபாக தான் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் என்ஜினியராக தான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். அவர்கிட்ட மணிக்கணக்கில் நான் ஈவினிங் டைமில் உட்காந்து பேசியிருக்கோம். நானும் அவரும் சும்மாவே பேசின்னு இருந்திருக்கோம். சில நேரங்களில் வெளியே பார்ட்டிக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸும் பண்ணியிருக்கோம். அதாவது எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நான் என்னவோ அவரை தாஜா பண்ணியிருக்கேன், உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து நான் பழக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸை பார்த்துட்டு அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணி என் கூட வச்சுக்கினார். இது மட்டும் இல்லாமல் ஒரு நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு மீட்டிங்காக அதாவது ஆனுவல் சேல்ஸ் மீட்டிங்காக நாங்கள் அட்லாண்டான்ற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. அந்த இடத்துல நானும் பீச்சும் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நிறைய நேரம் பேசின்னு இருந்தோம், ட்ரிங்க்ஸ் பண்ணோம். அவர் அந்த ஹால் நடந்த இடத்துல, அதாவது மீட்டிங் நடந்த இடத்துல இருந்த
பியானோவை வந்துட்டு தூக்கின்னு வந்துட்டார். தூக்கின்னு வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே தள்ளின்னு போயிட்டு லிஃப்ட்டில் உக்காந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் அந்த லிஃப்ட்லேயே வந்துட்டு பாட்டு பாடிக்கின்னு அதை பியானோ வாசிச்சிக்கின்னு அந்த மாதிரிலாம் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்துட்டு லிஃப்ட்டுக்காக வந்துட்டு வெளியே காத்துன்னு இருக்க வேண்டியதாகிடுச்சு. கடைசி மேனேஜர், அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்துட்டு எங்கள் 2 பேரையும் பிடிச்சி எங்கள் 2 பேரையும் வெளியேற்றி விட்டார். அதுக்கப்புறமும் எங்களோட அட்டகாசம் அடங்காமல் நாங்கள் மேலே மொட்டை மாடியில் போயிட்டு அந்த பியானோவை தூக்கின்னு போயிட்டு உக்காந்து பாட்டு பாடிக்கின்னு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கின்னு பொழுது விடிகிற நேரத்தில் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு அது வந்துட்டு நிஜமாகவே வந்து ஒரு அற்புதமான தருணங்கள். அவர் கூட செலவழித்த தருணங்களை வந்துட்டு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த தருணங்கள். ஆனால் அந்த மாதிரிலாம் இருந்த நாங்கள் தான் இன்றைக்கி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு நினச்சாவே ஒரு சங்கடமான நிலைமை உருவாகுது அப்படின்ற மாதிரி இவர் நினச்சின்னு வராரு. அதே மாதிரி பில்பீச்சு தான் வந்துட்டு என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் நினச்சின்னு போகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் சாதாரண ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அவர் வேலைக்கு எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்க சொல்லி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சதும் இதே பில்பீச் தான் அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ப்பாக 7:50க்கு அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த யூனிகோன்ற மிகப்பெரிய கம்பெனியோட ஆஃபீஸை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு பல மாடி கட்டிடம் அது. அதில் ஒரு 3 மாடி கட்டிடத்தை வந்துட்டு இவங்களோட ஆஃபீஸ், அதாவது பில்பீச்சோட ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களே வந்துட்டு ஆக்குபை பண்ணிருக்கிறாங்க. ஸோ இவர் அந்த ப்ரீஃப் கேஸை தூக்கின்னு, அந்த வெயிட்டான ப்ரீஃப் கேஸை தூக்கின்னு அதில் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டு ரெக்கார்ட்ஸு அது இதுன்னு இருக்குது, அதை தூக்கின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. போய் லிஃப்ட்டை நோக்கி இவர் நடந்து போகும்போது பின்னாடி இருந்து இவர் யாரோ கூப்பிட்றாங்க, அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நாத்தன் செல்வின் அப்படின்ற ஒருத்தர் வந்து கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் வந்துட்டு பேசிக்கினே நடந்து போகிறாங்க. எப்படி இருக்குது ஒர்க்கெல்லாம், எப்படி போயின்னு இருக்குது, பில்பீச்சு நிறைய நைட்டில் தங்க வச்சு வேலை வாங்குறாரா அப்படின்னு எல்லாம் பேசின்னு போகிறாங்க. அப்படி பேசின்னு போக சொல்ல வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா நம்ம ஃபேக்ட்ரியை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க சொல்ல, அபவுட் த டிவிஷன், அதாவது நம்ம டிவிஷனுகளை பற்றி விஷயம் கேள்விப்பட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது, நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த டிவிஷனையே வந்துட்டு இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ளே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி வேற ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு மாற்றி விட்றலான்றலாம் பேசின்னு இருக்காங்க. ஏன்னா இருக்க நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாக போயினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே வந்துட்டு நம்ம கம்பெனியை வந்துட்டு விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் சர்வசாதாரணமாக தான் எடுத்துக்கிறாரு. ஏன்னா நேற்றே தெரிஞ்சிச்சு, எனக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புது கம்பெனி வந்துட்டு இந்த கம்பெனியை வாங்க போகுது அப்படின்னா பில்பீச்சுக்கு கூட வேலை இல்லாமல் போகலாம். மேபி அவர் வந்துட்டு என்னை ரெக்கமெண்ட் பண்ணலாம், அந்த பழைய வேலைக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம், அந்த நிலைமைக்கு கூட தள்ளப்படலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிறாரு. ஸோ ஃபைனலாக என்ன திங்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 மாதத்தில் வந்துட்டு நான் நடுத்தரில் நிற்க போகிறேன் அப்படின்னு நினைக்க சொல்லி இவருக்கு வந்துட்டு அப்படி கபீர்னுது. ஸோ வந்த ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னான்ட்டு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு. இந்த விஷயத்தை பற்றிலாம் யோசிக்கினே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 15வது மாடிக்கு வந்துடுறாரு. ஸோ மீட்டிங் தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கீழே வந்துட்டு மீட்டிங்கை நோக்கி போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு 20 பேருக்கு மேலே வந்துட்டு உட்காந்து இருக்கிறாங்க. அதோடைய ஃபாரெண்டில் வந்துட்டு பில்பீச் நின்று மீட்டிங்காக தயாராகினுக்கிறாரு. ஸோ இவர் போய்ட்டு சீட்டை ஆக்குபை பண்ணின்னு உட்காந்துக்கிறாரு. டைம் ஷார்ப்பாக 8 o'clock ஆகுது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஹில்டன் ஸ்மித்ன்ற ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. அவர் சுத்தமாக இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரும் வந்துட்டு அந்த ஹில்டன் ஸ்மித்தும் வந்துட்டு ஒன் ஆஃப் த பிளான்ட் மேனேஜர் தான். இருந்தாலே பார்த்திங்கன்னா அவர் பில்பீச் கூட நிறைய அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறாரு. காரணம் வந்துட்டு புது புது ஐடியாக்களை சொல்லி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருப்பார். அந்த ஹில்டன் ஸ்மித் வந்துட்டு என்னை முறைச்சி பார்த்துட்டே இருந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த கண்டிப்பாக விஷயம் வந்துட்டு அவனுக்கும் தெரிய வந்திருக்கும். அதில் நான் ஏதாவது உழுக்கப்பட்டிருக்கிறேன்னான்றதை வந்துட்டு ஒத்து பார்த்துனே இருக்கிறான். நானும் அவனை முறைக்க ஆரம்பித்தேன். அன்டில் அவன் வந்துட்டு என் பக்கம் பார்வை திறப்புற வரைக்கும் முறைச்சி பார்த்தேன். ஸோ அவன் திறப்புனதுக்கப்புறம் நானும் மீட்டிங்கை கவனிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி டிவிஷன் கண்ட்ரோலர்ன்ற ஒருத்தரை வந்துட்டு ஈத்தன் ஃபாரஸ்ட்ன்ற ஒருத்தர் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. ஃபர்தராக வந்துட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணுவார் உங்கள் கூட அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ ஈத்தன் ஃபாரஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு இந்த குவார்ட்டர் எண்டு வந்துட்டு ரொம்பவே டெரிபிளாக முடிஞ்சிருக்குது. சேல்ஸ் வந்துட்டு ரொம்பவே அடி வாங்கியிருக்குது. பணம் வந்துட்டு கம்பெனி கடை வந்து மிக குறைவான அளவில் தான் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையும் வந்துட்டு பணத்தை வந்துட்டு டைட் பண்ணுங்கள். எந்த விதத்துலேயும் வந்துட்டு பணத்தை வந்துட்டு செலவழிக்கிறதுக்கு முன்னால் நிறைய யோசிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அவர் உக்காந்துடுறாரு.
ஈத்தன் ஃப்ராஸ்ட்ன்ற அந்த கண்ட்ரோல் டிவிஷன் வந்துட்டு உட்காந்ததுக்கப்புறம் பில்பிச் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமாக சொன்னதை தான் சொல்கிறாரு. நம்ம எல்லா வகையிலையும் வந்துட்டு கடின உழைப்பை செலுத்தணும், செலவுகளை குறைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு அலெக்ஸ் ரோகோ வந்துட்டு அதை கவனிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. ஆனால் வந்துட்டு இவரோட மைண்டில் வந்துட்டு அந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு பாதியாக தான் விழ ஆரம்பிக்குது. ஸோ செலவுகளை குறைக்கணும், மார்க்கெட்டிங்கோட இதை வந்துட்டு அதிகரிக்கணும், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு இவரோட காதில் விழுந்து நிற்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா கிராப்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்துட்டு பில்பிச் எக்ஸ்பிளைன் பண்ணியே போகிறாரு. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே 20% அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்குது. அதாவது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ண சொல்ல இந்த வருஷம் ரொம்பவே குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஏகத்துக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்குது, ஆனால் அவுட்புட் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி டைரக்ட் லேபரை வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு அதிக அளவில் யூஸ் ஆகிருக்குது. இதனால் கம்பெனியோட காஸ்ட் வந்துட்டு அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. வந்துட்டு வார்த்தைகள் வந்துட்டு கண்டினியூ ஆகினே இருக்குது. இவர் வந்துட்டு கூர்ந்து கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதே மாதிரி சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேனாவை பாக்கெட்டில் வந்துட்டு கையை விட்டு பேனாவை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா பேனாவுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு சிகரெட்டு கையில் கிடைக்கிது. ஸோ ஃபைனலாக பீச் சொல்லி முடிக்கிறாரு. நம்ம நிறுவனத்தோட ஃப்யூச்சர் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட எபிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியில். ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இவரோட கையில் வந்துட்டு அந்த சிகரெட் கிடைக்குது. அந்த சிகரெட்டை வந்துட்டு பார்க்குறாரு. நான் எப்போவுமே சிகரெட் பிடிக்கிறதுல இது எப்படி என்கிட்ட வந்துச்சு அப்படின்ற யோசனையோடய வந்துட்டு அப்படியே அதை பார்த்துன்னு இருக்கிறாரு. இதோட 3வது அத்தியாயம் முடியுது. மீண்டும் உங்களை திங்கட்கிழமை வந்துட்டு 4வது அத்தியாயத்தில் சந்திக்கின்றேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். பாய்.